நாம ஏஐஎஸ்இஓ பண்றோம் அப்படின்னா இது பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரீசெண்டா சாட்ஜிபிடியோட டிஃபால்ட் மாடலும் பிரீமியம் மாடலும் நம்ம ஒரு சேம் கொஸ்டின் அதுகிட்ட கேட்டோம் அப்படின்னா ரெண்டுமே டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு வெப்சைட்டை வந்து சைட் பண்றாங்க. இது எப்படின்னா ஒரு ரைட்டசானிக் அனாலிசிஸ், அதாவது ஏஐ பத்தி அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா இது தெரிஞ்சிருக்கு. இன்னும் இதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா சாட்ஜிபிடி 5.4ன்றது பிரீமியம் மாடல். இங்க பிராண்ட் வெப்சைட்ஸ் ரொம்ப அதிகமா சைட் பண்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் சாட்ஜிபிடி 5.3, இது வந்து ஒரு டிஃபால்ட் மாடல். இதுல பிராண்ட சைட் பண்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா சாட்ஜிபிடி பிரீமியம் மாடல்ல 56% சைட்டேஷன்ஸ் பிராண்ட் சைட்ஸ் தான். பட் சாட்ஜிபிடி 5.3ல ஜஸ்ட் 8% தான் பிராண்ட சைட் பண்றாங்க. இப்போ இந்த ரெண்டு மாடலும் சேம் கொஸ்டினுக்கு எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளவு சோர்சஸ் எப்படி சைட் பண்றாங்கன்றத நான் காட்டுறேன். ஏன் இவங்க ஆன்சரை டிஃப்ரெண்டா ப்ரொவைட் பண்றாங்கன்றதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் நம்மளுக்கு ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாடலுமே வெப் சர்ச் தான் பண்றாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற டைப்ல சர்ச் பண்றாங்க. இந்த டிஃபால்ட் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பிராண்ட சர்ச் பண்ணும். அதாவது இந்த கம்பேரிசன் மாதிரியான ஆர்டிகல் இல்ல பிளாக் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து சைட் பண்ணும். அதாவது சிம்பிளா ஃபாஸ்டா நம்மளுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பட் அந்த பிரீமியம் மாடல் என்ன பண்ணும்னா செப்பரேட் queries யூஸ் பண்ணும். ஸ்பெசிஃபிக்கான சைட்டை வந்து டார்கெட் பண்றாங்க. அதாவது டைரக்டா அந்த பிராண்டோட வெப்சைட்டுக்கே போய் அதுல இருந்து ஆன்சர் ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேம் query எடுத்துக்கிறேன். HubSpot vs Salesforce vs Pipedrive. இத ரெண்டு மாடல்லையுமே நான் ப்ராம்ப்டா கொடுக்கு. ஸோ இப்போ இதுதான் என்னோட நார்மல் சாட்ஜிபிடி. இங்க இந்த query-யை பேஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் பண்ண வெப்சைட் டிஃப்ரெண்டான ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னோட அப்கிரேடட் வெர்ஷன். இதுலயும் சேம் கொஸ்டினை நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா Pipedrive, அதாவது டைரக்டா ஆன்சர் ஜெனரேட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க அது கீழே பார்த்தாலுமே தெரியும் Salesforce டைரக்டான வெப்சைட் தான். ஸோ இப்போ லைவா உங்களுக்கு நான் காமிச்சதுலேயே தெரிஞ்சிருக்கும். நார்மல் வெர்ஷன்ல பிராண்ட் அவங்க சைட் பண்ணவே இல்லை. பட் அப்டேட்டட் வெர்ஷன்ல அவங்க பிராண்ட்ஸை தான் சைட் பண்ணிருக்காங்க. அதாவது சிம்பிளா ஒரு ஓவரால் கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா இந்த நார்மல் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிற வெப்சைட்ல இருக்கிற ஆர்டிக்கலையோ இல்ல பிளாக் போஸ்டையோ டிபெண்ட் பண்ணி ஆன்சர் கொடுக்கறாங்க. அதாவது ஒரு நீச்ல இருக்க ஒரு நியூஸ் சைட் அந்த மாதிரியான ஒரு ஃபெமிலியர் சைட்ல இருந்து. பட் சாட்ஜிபிடி அப்கிரேடட் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கே போய் அதுல இருக்க ஹோம் பேஜ், பிரைசிங் பேஜ், ப்ராடக்ட் பேஜ் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு இன் டீடைல்டா ஆன்சர் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ ஆஸ் அ எஸ்இஓ ப்ரொஃபஷனலா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல பிரைசிங் டிரான்ஸ்பரண்டா இல்லைன்னா சாட்ஜிபிடியோட அப்கிரேடட் வெர்ஷனுக்கு ப்ராப்ளம். பிளஸ் இன்னொரு அட்வான்டேஜும் என்ன அப்படின்னா நார்மல் வெர்ஷன் மோஸ்ட்லி சைட் பண்றது கூகுள் ரிசல்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. பட் இந்த பிரீமியம் சைட்ல டைரக்டா வெப்சைட்டை டார்கெட் பண்ணி தான் நம்மளுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க சாட்ஜிபிடில விசிபிள் ஆகணுமா இல்லையான்றத யூசர் எந்த மாடல் யூஸ் பண்றாங்கன்றத வச்சு தான் டிசைட் பண்ணுது. ஸோ டிஃபால்ட் சாட்ஜிபிடிக்கு தேர்ட் பார்ட்டி ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். பட் பிரீமியம் மாடல் டைரக்டா வெப்சைட் கான்டென்ட்க்கு போயிட்டு பிரைசிங், ப்ராடக்ட் பேஜஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஆன்சர் ப்ரொவைட் பண்றாங்க. ஃபைனலி உங்க வெப்சைட் பிரீமியம் மாடல்ல அப்பியர் ஆகணும்னா உங்க வெப்சைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிரைசிங் பேஜ் கிளியரா டெப்தா இருக்கணும். ப்ராடக்ட் டீடைல்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னல் எஸ்இஓக்கும் அப்கிரேடட் எஸ்இஓக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இன்னும் நம்மளோட வெப்சைட்டையும் கான்டென்ட்டையும் எப்படி அப்கிரேட் பண்றோம் அப்படின்றதுல தான் இந்த மாடர்ன் எஸ்இஓ இருக்கு. ஸோ நம்ம சைட்ல இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி ஒரு லாங் டேர்ம் சைட்டேஷன் ஏஇஓல ஜிஇஓல நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி எல்லா இன்சைட்டும் தெரிஞ்சவங்க தான் ஃபியூச்சர்ல ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டா ஆக முடியும். இந்த மாதிரியான ரியல் ஏஐ எஸ்இஓ சீக்ரெட் வேணும் அப்படின்னா ஜெனக்ஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.